வாருங்கள் ஸ்டார்ட் செய்யலாம். வில் ஸ்டார்ட் ஃப்ரம் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூட் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் அண்ட் பிசினஸஸ். காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே இல்லாம நம்ம இருக்கவே முடியாது. எல்லா இடத்துலயும் காம்படிஷன் இருக்கத்தான் செய்யும். பிசினஸஸ் வந்து காம்பீட் வித் ஈச் அதர், வித்தின் இண்டஸ்ட்ரி நிறைய காம்படிஷன் இருக்கதான் செய்யும். ஸோ நீங்க தான் என்ன பண்ணணும்னா, மற்றவங்களை விட நீங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கணும். ஸோ அதுக்கு பேரு தான் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்கள விட நம்ம ப்ரைஸ் கம்மியா கொடுக்கலாமா, இல்ல அவங்க ப்ராடக்ட்டை விட நம்ம ப்ராடக்ட் டிஃப்ரெண்டா கொடுக்கலாமா, அந்த மாதிரி எந்த எந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ட்வீட் பண்ணா மற்றவங்கள விட நம்ம ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு நம்ம தான் அவங்கள விட பெட்டரா காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியுமா? இமேஜின் ஒரு பெரிய ஏரியா இருக்கு, அந்த ஏரியாக்கே ஒரே ஒரு ஷூ கடை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கதான் எல்லாரும் வந்து வாங்கி ஆகணும், வேற வழியே கிடையாது. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அங்கதான் போய் நம்ம வாங்கி ஆகணும். அப்ப அவனுக்கு காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தேவையே கிடையாது. அவனை விட நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், எல்லாரும் அங்க போயிட்டு போறாங்க அப்படின்ற பயமே அவனுக்கு கிடையாது. அவன் கிட்டதான் வந்தாலும் வேற வழி கிடையாது. அடுத்து இந்த 10 கிலோமீட்டருக்கு இது ஒரு பெட்ரோல் பங்க் தான். அங்க வந்து அவன் மூஞ்சி காமிச்சிட்டு போட்டாலும் சரி, திட்டிக்கிட்டு போட்டாலும், எப்படி போட்டாலும் நீங்க அங்கதான் போய் பெட்ரோல் போட்டாகணும். பிகாஸ் அந்த என்டையர் 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்க்கு அந்த ஒரு பெட்ரோல் பங்க் தான் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். இப்போ அதுவே வந்து நீங்க ஒரு பெட்ரோல் பங்க் வச்சிருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்க், இந்த பக்கம் ஒரு பெட்ரோல் பங்க், அந்த பக்கம் ஒரு சிஎன்ஜி, வரிசை ஃபுல்லா அதே மாதிரி இருக்கு அப்படின்னா இப்போ நீங்க என்ன பண்ணணும்? யூ ரியலி ஹேவ் டு சாரி. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ரியலி ஹேவ் டு டூ சம்திங் பெட்டர் தேன் தி ஆல் தி அதர் காம்படிட்டர்ஸ் ஸோ தட் யூ கேன் புல் பீப்புள் இன்சைட். அப்போ உங்க கடைக்கு மக்களை வர வைக்கணும்னா நீங்க என்ன எக்ஸ்ட்ராவா பண்ணணும்? அது வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது என்னவா வேணா இருக்கலாம். அது வந்து உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கலாம், இல்ல உள்ள வந்தா நீங்க டக்குன்னு பில் போட்டு எங்களை சீக்கிரம் வெளில அமைச்சிருவீங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கலாம், இல்ல எல்லா ப்ராடக்ட்டும் அண்டர் ஒன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்றோமே, இப்ப நான் வந்து ஒருத்தருக்கும் ஒண்ணு தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சரவணா ஸ்டோர்ஸ் நீங்க போனீங்கன்னா 6 மாடி இருக்கும், இல்ல 7 மாடி கூட இருக்கும். எல்லா பொருளுமே அங்க இருக்கும். ஆனா நீங்க அதை உள்ள நுழைஞ்சு ஒரு பொருளை வாங்கிட்டு வெளில வரணும்னா மினிமம் உங்களுக்கு 1/2 மணி நேரம் தேவைப்படும். ஏன்னா நீங்க வண்டியில போய் அங்க பார்க் பண்ணிட்டு வரணும். பார்க் பண்ணிட்டு அங்கேயிருந்து கடைக்கு நடந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குள்ள போய் அங்க உங்க உங்க நீங்க தேடுற பொருள் 3rd ஃப்ளோர்ல இருக்கும். நீங்க அங்கேயிருந்து உள்ள போய் எஸ்கலேட்டர்லயோ லிஃப்ட்லயோ வெயிட் பண்ணி கரெக்டா 3rd ஃப்ளோர் போயிட்டு அங்க வாங்கி கியூல நின்று பில் போட்டு வெளில வரதுக்கு விடிஞ்சிரும். இப்ப நீங்க வாங்க போறது ஒரு பொருள் தான் அப்படின்னா நீங்க சரவணா ஸ்டோர்ஸ் போகக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணும், அந்த பொருள் வேற எங்க வெளில கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்க வெளியில வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரீசெண்டா எங்க அம்மாவுக்கு பர்த்டே, ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பை சம்திங் ஃபார் ஹர். ஆனா அது ரொம்ப லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. ஸோ அந்த லாஸ்ட் மினிட் பர்ச்சேஸ் ஐ தாட் எப்பவுமே ஃபார் எவ்ரி பர்த்டே ஐ யூஸ் டு பை ஹர் சாரி. அவங்ககிட்ட கணக்கே இல்லாம நிறைய சாரீஸ் வாங்கி கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ இந்த வாட்டி பர்த்டேக்கு ஒரு சாரி எங்க வாங்குறது? நான் டீனங்கிறது கிளாஸ் முடிச்சு நான் வந்துட்டு இருக்கேன். அப்ப எங்க வாங்குறது யோசிச்சுட்டு வந்து சரவணா ஸ்டோர்ஸை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஐயோ உள்ள போனா 1 ஹவர் ஆயிடுது. அப்புறம் வந்துட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தாண்டின அப்புறம் அவங்க வந்து சும்மா ஒரு பொட்டிக் மாதிரி வச்சிருந்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது, ப்ரைஸும் ரீசனபிளா இருந்தது. உள்ள போனா 2 சாரி எடுத்து போட்டா பில்ல ஜிபேல பண்ணா வெளில வந்துட்டேன். 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிச்சு பர்ச்சேஸ். இப்ப இதே சாரியை நான் சரவணா ஸ்டோர்ஸ் போய் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தா கூட நான் போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கி பில்ல போட்டு வெளில வந்து எனக்கு கண்டிப்பா 40 மினிட்ஸ் ஆயிருக்கும். இப்போ அவ்வளவு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ல இருக்கிற ஒரு பர்ச்சேசருக்கு, ஒரு கஸ்டமருக்கு டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க எல்லாத்தையும் அண்டர் ஒன் ரூஃப் எடுத்துட்டு வந்தது ஓகே, பட் ஸ்டில் எல்லா கஸ்டமருக்கும் அது செட் ஆகுமான்னு தெரியாது. இப்ப நீங்க காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜில ஏதோ ஒரு பொட்டிக் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் தூக்கி சாப்பிட்டுருச்சுல, ஒரு சேல்ஸ் சாப்பிட்டுருச்சுல. ஏன்? பிகாஸ் இங்க டைம் கன்சியூம் ஆகுது அதிகமா, இங்க டைம் கம்மி ஆகுது. ஓகே ஃபைன், அந்த மாதிரி இருக்கா? இப்ப அதே மாதிரி நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்க போறேன், நான் ஒரு கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க போறேன்னா வேற வழியில இருந்து கோடு போட்டீஸ் ஆர் சரவணா ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி. பட் ஸ்டில் ஃபார் சிம்பிள் பர்ச்சேசஸ் ஒண்ணு இல்ல, சும்மா இப்போ ஒரு ஒரு பென் வாங்கணும்னா கூட நாங்க போயிட்டு ஒரு 2 பென் வாங்கணும், இல்ல ஒரு 2 நோட் புக்ஸ் வாங்கணும்னா கூட நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு தட் 6 ஃப்ளோர் 7 ஃப்ளோர் ஷாப் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. ஐ வாண்ட் டு கோ டு a ஸ்மால் ஷாப், பை a டீசென்டான ப்ராடக்ட், பே மணி அண்ட் ஜஸ்ட் ஐ டு ஒர்க் அவுட். இவ்வளவுதான் எனக்கு. அப்ப காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி கடையே இல்லை, என் கடை மட்டும் தான் இருக்குன்னா வேற வழியே கடை நாங்க தான் போய் ஆகணும். ஆனா நிறைய கடைங்க இருக்கும்போது எந்த கடைக்கு போகணுங்கிற ஆப்ஷனை நம்மளும் சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாரும் விட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற பியர் பிரஷர் ஒவ்வொரு காம்படிட்டருக்கும் இருக்கு. ஸோ அதுதான் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. நம்ம எதிராளியை விட நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், நம்ம எதிராளி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை விட நம்ம நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில அது ஒவ்வொரு மாதிரி ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் பிசினஸ், இந்த பிசினஸ் வந்து வி ஹேவ் சிசிடிவி வந்து செட் பண்ணுவாங்க, ஒரு பார்ட்னர் இருப்பாங்க, ஒரு பார்ட்னர் இருக்காங்க.
இப்ப வந்து புதுசா வந்து ஒருத்தரை நாங்க பாக்குறோம், மீட் பண்றோம், வேற ஒரு பிசினஸ்க்காக. அங்க வந்து எலக்ட்ரீஷியன் ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நானும் வந்து உங்களுக்கு சிசிடிவி எல்லாம் நல்லா பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஈவன் இப்ப புதுசா அந்த எலக்ட்ரீஷியன் நல்லா ஒர்க் பண்ணாங்க, அவரோட ஒர்க் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் நாங்க சிசிடிவிக்கு அவர் ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா எங்களோட சிசிடிவிக்கு ஒரு பார்ட்னர் இருக்காருல்ல, அவர் எப்போதுமே என்ன பண்ணுவாருன்னா கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை வந்து சிசிடிவில ஒரு தடவை சரி பார்ப்பாரு. 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை எங்களுக்கு கால் பண்ணி நான் சரி பார்த்துட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் 1 இயர் ஆயிடுச்சுன்னா, மேம் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வேற ஏதாவது பிசினஸ் இருக்கா, வேற ஏதாவது சிசிடிவி போடணுமா, வீட்டுக்கு சிசிடிவி போடுறீங்களா, நான் இந்த ஆஃபர் தரேன் அந்த ஆஃபர் தரேன்னு கேட்பாரு. அந்த கன்சிஸ்டண்டா ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு கஸ்டமரை ஃபாலோ அப் பண்றதுக்கு அதை அவர் ரொம்ப நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதனால ஒரு சிசிடிவி பண்ற ஒரு ஜாப நம்ம ஒரு ஒரு ஆஃபரை நம்ம குடுக்கணும்னா, நான் கண்டிப்பா அந்த பார்ட்னர தான் பிரிஃபர் பண்ணுவேன். இந்த பார்ட்னர பிரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் இவங்க எலக்ட்ரீஷியன் பிளஸ் இவங்க சிசிடிவி கூட. பட் அவர் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது சிசிடிவிக்காக தெரிய வந்தது. அவரோட வொர்க் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, ஐ வில் கன்டின்யூ வித் ஹிம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஒருத்தருடைய பிசினஸ் செய்யற விதம் நமக்கு பிடிச்சிருந்தா கூட நமக்கு நமக்கு நம்ம வேற அங்க பிசினஸ் அவங்க ஒரு பார்ட்னர் வேணும். அவ்வளவுதான். என்ன பார்ட்னர்? ஹி ஹேஸ் டு டூ சிசிடிவி ஜாப் அவங்க பண்ணி கொடுக்கணும். ஓகே, எலக்ட்ரிஷியன் வேலை இவங்க பண்ணி கொடுக்கணும், பிளம்பிங் வேலை அவங்க பண்ணி கொடுக்கணும், ஓகேவா, பெயிண்டிங் வேலை இவங்க பார்க்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை அவங்க பார்க்கணும். அந்தந்த வேலை அவங்க பார்க்கறது நமக்கு பிடிச்சிருந்தா அவங்களே நம்ம இடத்துல கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நவ் சிசிடிவிக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் இருந்தாலுமே இப்ப நான் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பர்டிகுலர் பார்ட்னரோட நான் செட் ஆகிருக்கேன். எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனியோட எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இவங்க வந்து எனக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் வேற பார்ட்னர் தேட போறேன். அதோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றவங்க நிறைய பேர் இருந்தா கூட எனக்கு ஐம் கம்ஃபர்டபுள் வித் ஹிம். இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் திஸ் கை தென் ஐ வில் கோ அவுட் இன் சர்ச் ஆஃப் அதர்ஸ். அதை விட்டுட்டு நான் வந்து வெளில போகணும்னு அவசியம் இல்லை. அப்ப என்ன ஆகும்னா ஒவ்வொருத்தருமே அப்படிதான் காம்படிஷன் ஹெவி ஆகும்போது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஒரு கஸ்டமரை ரீடைன் பண்றது எப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சர்வீஸ் செக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அயன் பண்ற லாண்ட்ரி மேன் இருக்காங்க. நாங்க வந்து அங்க இப்போ ஆக்சுவலி நாங்க வந்து வீடு மாறி இருக்கோம். முன்னாடி இருந்த வீடு வந்து அங்க லாண்ட்ரி மேன் என்ன பண்ணுவாங்க, வீக்லி ஒரு தடவை வந்து எழுதி வாங்கிப்பா அயன் பண்ணி கொடுப்போம். நாங்க எக்கச்சக்கமா வந்து எல்லா துணியும் போடுவோம். அயன் பண்ணுங்க அயன் பண்ணுங்க சொல்லி வீடு 4-5 பேர் எல்லாரும் துணி போடுவோம். ஸோ வீக்லி வந்து 500 600 700 பில் வரும். ஓகேவா, அயனிங்க்கு அவருக்கு வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் கஸ்டமர். நாங்கள் ஏன்னா நாங்கள் தான் அவ்வளோ துணி போட்டுட்டே இருப்போம் எல்லாருக்கும் அயனிங்க்கு. புது வீட்டுக்கு வந்தோடனே இங்க லாண்ட்ரி மேன் செட் ஆகவே இல்லை. நாங்க பக்கத்துக்கு லாண்ட்ரி மேனை போய் பார்த்து இந்த மாதிரி இங்க வீடு இருக்கு, எங்களுக்கு வந்து துணி வாங்கிப்பா அயன் பண்ணி கொடுக்கணும், நீங்க வந்து கொஞ்சம் நீங்க வாங்கிட்டு போக முடியுமா, நான் கேட்டுட்டு நான் வந்திருக்கேன். அந்த அவன் என்ன தெரியுமா சொன்னான்ட்ட, என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, நீங்க கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். ஜி நான் எதுக்கு ஜி உங்க நம்பரை வாங்கி உங்களுக்கு கால் பண்ணி வரீங்களான்னு கேட்கணும். நான் இந்த இடத்துல இருக்கேன், நீங்க இந்த இடத்துல சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க, நீங்க எங்களுக்கு பின்னாடி தெருவில் இருக்கீங்க, நான் சொல்ற வீட்டோட அடையாளம் சொல்றேன், நீங்க என் நம்பர் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்க எனக்கு கால் பண்ணும்போது நான் அடையாளம் சொல்ல நீங்க வந்து எடுத்துட்டு போகலாம். நான் வந்து உங்க கடைக்கு வந்து உங்ககிட்ட பார்த்து எனக்கு இந்த சர்வீஸ் வேணும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நீ வந்து என் நம்பர் அங்க உன் நம்பர் கொடுக்குறேன்னா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். அப்பனா உனக்கு இந்த எக்ஸ்ட்ரா கஸ்டமர் தேவையில்லைன்னு தானே அர்த்தம். புரியுதா? த வே பீப்புள் பிஹேவ் டு த கஸ்டமர் மேட்டர்ஸ் a lot. அப்ப நான் என்ன பண்ணேன், என்னோட பழைய லாண்ட்ரி மேன் ஃபோன் பண்ணேன். லாண்ட்ரி மேன் உங்களை விட தாண்டி 5 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஆமாம் தான், பட் ஸ்டில் இங்க எனக்கு லாண்ட்ரி மேன் ஒன்றும் செட் ஆகல, அதனால நீங்க இங்க வர முடியுமான்னு கேட்டேன். உடனே அவர் என்ன பண்ணாரு, நீங்க லொகேஷன் அனுப்புங்க நான் வந்து வாங்கிட்டு போறேன்னு சொல்லி லொகேஷன் அனுப்ப சொன்னாங்க. நான் லொகேஷன் ஷேர் பண்ணேன். உடனே அவர் என்ன பண்ணாரு, அவரோட கடையில இருக்கிற பையனை அனுப்பிச்சு விட்டாரு. அவர் வந்து இங்க வந்து அழகா 2 பெரிய ஃபுல்லா கட்டப்பை மீன்ஸ் கட்டப்பை பெருசு இருக்கும். அந்த 40 ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி யூஸ்லாம் வச்சிருப்பாங்க. பெரிய பை, அந்த மாதிரி பெரிய பை 2 பை ஃபுல்லா திங்ஸ் எல்லாம் எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு கொடுத்த அப்புறம் இங்கேருந்து வாங்கிட்டு போய் அயன் பண்ணி திருப்பி 5 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி கொடுத்துட்டு போறாரு. தட் இஸ் ஹவு யூ மெயின்டைன் கஸ்டமர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் வேல்யூ பீப்புள். உங்களை தேடி உங்க கடைக்கு வந்து இது மாதிரி எனக்கு ஒரு சர்வீஸ் வேணும்னு சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்தாங்க என் கார்டு எடுத்துட்டு போங்க. அப்படி ஒரு பெரிய டாட்டா பில்லா இவர்களோட நம்பர் நாங்க வாங்கிட்டு வந்து பிசினஸ் பேச போறோமா? இல்ல, ஐ வாண்ட் அ சர்வீஸ். எனக்கு அந்த சர்வீஸ் வேணும்னு நான் உங்க கடைக்கு ஏறி வந்து எனக்கு இந்த சர்வீஸ் வேணும்னு நான் கேட்கிறேன். அதுக்கு நீங்க எப்படி எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கணும்? ஒண்ணு மேம் நாங்க ரொம்ப பிஸியா இருக்கோம், எங்களால வந்து வாங்கிட்டு போக முடியாது மேம், நீங்க வந்து கொடுக்கறதா தான் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லிருக்கணும். இல்லையா, நீங்க வந்து உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க மேம், நான் வந்து உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க வழி சொன்னீங்கன்னா நான் வந்துடுறேன், நம்பர் வாங்கிருக்கணும். எதுவும் இல்லை, அப்படியே சும்மா கார்டு கொடுத்துட்டு ஓகே. அப்போ அப்ப அப்ப எப்படி see these are the things that you have to pick the real life incidents. அப்பதான் உங்களுக்கு காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரியும். இப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இப்போ அப்ப கேட்கும் போது ப்ராபப்ளி என்ன வாரத்துக்கு ஒரு ஒரு 10 ஷர்ட்டை 10 பேண்ட் கொடுப்பாங்க, இல்ல என்ன இருக்கு பெருசா அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். ஓகேவா, அதனால மாசத்துக்கு 20 பீஸ் துணி வரப்போகுது, ஒரு பீஸ் துணி 10 ரூபா வச்சா கூட 200 ரூபாய் இவங்க கிட்ட ஆகுதுன்னு அப்படி கூட அவங்க நினைச்சிருக்கலாம். But he might not know that I'm a good customer of even 700 to 800 per week அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஓகே, நான் வீக்லி கொடுப்போம் எல்லாத்தையுமே. நான் கொடுப்பேன், என்னோட ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க, எங்க அம்மாவோட சாரீஸ் போகும், குழந்தைங்களோட கலர் ட்ரெஸ்ஸஸ் போகும், எல்லாமே போகும். ஓகே, கர்ச்சிப்ல எல்லாமே போகும் எங்க வீட்ல, அந்த மாதிரி போகும். ஸோ ஐ எம் ரெடி டு பேங்கிறேன் நான். பட் வை கான்ட் யூ அக்செப்ட் மை
ப்ரொபோசல். அப்ப அந்த ப்ரொபோசல் நீ அக்செப்ட் பண்ணும்போது வாட் இஸ் த காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி? யூ டோன்ட் ஹேவ் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. உன் பக்கத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ரோச் பண்ண கடைக்கு பக்கத்துல இன்னொருத்த கடை போட்டானா அதை விட அதிகமா கஸ்டமர் பிடிச்சிட்டு போயிடும். பிகாஸ் த வே ஹி ட்ரீட்ஸ் கஸ்டமர். அந்த ஆலடிப்பட்டியால முட்டை மூஞ்சி மாதிரி, இங்க இருந்த அயன்கார் மாதிரி இட் ஹேப்பன்ஸ். அப்ப காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது முன்ன மாதிரி எதிராளி அத்தனை பேர் இருக்கா, அத்தனை பேர் போட்டி போடுறாங்க அந்த கஸ்டமருக்காக. இந்த இடத்துல நான் எப்படி கஸ்டமர் பிடிப்பேன்னு யோசிக்கும் போதுதான் you will put all your 100% effort into catching a customer. அது இல்லைன்னா you will not catch your customer. அதுதான் ப்ராப்ளம். இன்னொன்று there are people who think that okay this is fine, எனக்கு இது போதும், இதுக்கு மேலாம் I don't want, எனக்கு ஒன்றும் பெருசா தேவையில்லை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் புஷ் அண்ட் புல் தான். சில பேர் பீப்புளே ஜென்ரலாகவே ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ரொம்ப அமிக்கபிளா இருப்பாங்க, ரொம்ப கைண்ட் பீப்புளா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will even travel 5 kilometers to maintain that kind of business. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, வந்த வரைக்கும் போதும், ஆமா போ இவ்வளவுதான் வருது இல்லை, இது வரைக்கும் அயன் பண்ணி கொடுத்தா போதும், நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ராவா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ இது நான் சொல்றது சும்மா சின்ன சின்ன செட்டப்ல சொல்றேன். இப்போ பெரிய பெரிய செட்டப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ் ஹவுசஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ ஃபைபர் அது இது வருதுன்றாங்க. இப்போ எலான் மஸ்கோட ஸ்டார் லிங்க் வந்துருச்சுன்னா ஏர் ஃபைபர் என்ன பண்ணுவாங்க, ஜியோ ஏர் ஃபைபர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பெரிய லெவலில் நம்ம யோசிக்கணும். ஸோ காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, காம்படிஷன் செம ஹெவி ஆயிடுச்சு. சோனி லைவ் இருக்கு, ஜி டிவி இருக்கு, ஓடிடியில பார்த்தா வந்து உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இருக்கு, இப்போ ஜியோ பிளஸ் ஹாட்ஸ்டார் மாதிரி ஏகப்பட்டது, சன் நெக்ஸ்ட் இருக்கு. இவ்வளோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும்போது எந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்றது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சப்ஸ்கிரைப் பண்ண ரெடி பண்ணா இப்போ நான் உங்க எடுத்த சொன்னா எனக்கு தெரியல. நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜி5 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். ஜி5 சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்கு வாங்கணும், குடும்பத்தின் படம் பார்க்கறதுக்காக ஜி5 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினேன். அதுக்கப்புறம் அமேசான் பிரைம் எப்போதுமே இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ் வந்து கொரியன் டிராமாக்காக நான் வச்சிருந்தேன். இப்போ அமேசான் பிரைம் கொரியன் டிராமாஸ் வருது, பட் நெட்ஃபிளிக்ஸ் இஸ் சோ க்ளோஸ் டு மை ஹார்ட், நான் அதனால அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நிப்பாட்ட மாட்டேன். டிவியில பார்க்கறதுக்காக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஜி5, சன் நெக்ஸ்ட், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஓகேவா, இப்போ நீயா நானா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். வேற என்ன வச்சிருக்கேன் சப்ஸ்கிரிப்ஷன்? சோனி லைவ் மட்டும் ஐ நெவர் வாண்டட் டு கெட், பிகாஸ் சோனி லைவ் எனக்கு என்ன கண்டென்ட் காமனா பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பிளஸ் இப்போ ஜி5 நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா குடும்பத்தின் படம் இருக்கு, வேற எதுவும் வரல, அதுதான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். அந்த மாதிரி எதுவும் சோனியில் ஒரு படம் வந்துருக்கு, இந்த படம் நான் பார்த்தே ஆகணும், அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் வரல. அதனால இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 20 years முன்னாடி நீங்களும் நானும் குழந்தைங்களா இருக்கும்போது, ஓகே நான் பெரியவளா இருப்பேன், நீ குழந்தைங்களா இருப்பீங்க, அந்த டைம்ல உங்க வீட்டுல என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? கேபிள் டிவிக்கு 200 ரூபாய் பே பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம டிவி வாங்கி அதுக்கு வைஃபை ஒன்று செட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு இத்தனை ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சு ஒவ்வொரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் காசு கட்டி வைஃபைக்கு காசு கட்டினாதான் டிவி வாங்கியாச்சு, வைஃபைக்கு பே பண்ணணும், வைஃபைக்கு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாதான் கண்டென்ட்டே பார்க்க முடியும்னா ஒரு மாசத்துக்கு அசால்ட்டா 1500 செலவாயிடுது உங்களுக்கு வந்து வைஃபை பிளஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சேர்த்து ஆவரேஜா பார்த்தா ஒரு 1500 வரும். ஏன்னா எப்படியும் நீங்க வந்து நெட் கனெக்ஷன் எப்படியும் ஒரு 900,000 rupees கொடுத்துருப்பீங்க, பிளஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்தா வந்துடும். எப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் கிண்டில்ல ஃப்ரீ புக் இருக்கும், ஓகேவா, அதுலேயே வந்து ஃப்ரீ புக்கை தாண்டி சிலது வந்து அன்லிமிட்டெட் கிண்டில் அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல வந்து நிறைய புக்ஸ் ஃப்ரீயா இருக்கும். நீங்க வந்து மந்த்லி எந்த புக்ஸ் வேணா எடுத்து படிச்சுக்கலாம். அந்த மாதிரி அதுக்கு வந்து 169 rupees நான் கட்டிட்டு இருக்கேன் மாசம் மாசம். சம்டைம்ஸ் அப்போ அந்த 160 ஸ்டாப் பண்ணிடலாமா, நமக்கு இதை படிக்கிறதுக்கே டைம் இல்லை, புக் உங்க புக்கெல்லாம் படிக்க எனக்கு டைம் இல்லை, இது எப்படி நம்ம வந்து கிண்டில் புக் படிக்கிறது அப்புறம் நினைச்சேன். நம்ம 168 rupees மாசம் மாசம் போகுது, அதுக்காக ஒரு 169 பேஜ் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், நம்ம படிக்கலாம் சொல்லிட்டு அது ஒரு ட்ரிகரா இருக்கும்னு நினைச்சு நம்ம படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பே பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் எவ்வளவு ஹெவி ஆயிடுச்சு. ஆனாலும் அவ்வளவு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து தான் இருக்கு. அப்போ காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பிசினஸ் வந்து யோசிக்கணும், மக்கள் கிட்ட பணம் இருக்கு பே பண்ண ரெடியா, ஆனா அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் பிடிச்சாதான் பே பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சாதான் பே பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட் நம்ம எப்படி டிசைன் பண்றது, பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட் எல்லாருமே அந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணிருக்காங்க, நான் டிஃப்ரெண்டா அதில் பண்றது, வாட் ஷுட் ஐ டூ டிஃப்ரெண்ட்லி ஃப்ரம் ஆல் தி அதர்ஸ், நான் என்ன பண்ணா என்கிட்ட வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி ஷாப் எடுத்துக்கோங்க, தனிஷ்க்கு இருக்கு, கல்யாணத்துக்கு, மலபார் இருக்கு, பிரான்சிஸ் ஆலுகாசு, ஜோஸ் ஆலுகாசு, ஜாய் ஆலுகாசு, எவ்வளவு கடைங்க, என்ஏசி ஜுவல்லர்ஸ், நாத்தெல்லா சம்பச்சட்டி, எத்தனை பேர் இருக்காங்க, பிரின்ஸ் ஜுவல்லர், எல்கேஎஸ், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா, அந்த தாம்பரம் பேங்க் ஸ்ட்ரீட் ஃபுல்லா நீங்க ஃபுல்லாவே கோல்டு ஷாப் தான். ஆனா எனக்கு சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்க டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப டீசெண்டா இருக்கும், ரேட் வந்து பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும், டிசைன்ஸ் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அங்க மற்றதை விட, பிளஸ் மேக்கிங் சார்ஜஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், டீசெண்டா இருக்கும் எல்லாமே. அதனால நான் மோஸ்ட்லி அங்க வாங்குவேன்னு வச்சுக்கோங்க. பட் எல்லாமே எனக்கு காயத்துக்கு போவாங்க, சரவணா ஸ்டோர்ஸ்ல போய் கோல்டு வாங்குறது நீங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு வந்து இந்த ஜிஆர்டிக்கு போய் வாங்குறது சுத்தமா பிடிக்கல. நான் 2015 டிபார்ட்மெண்ட் ஜிஆர்டிக்கு போறது பிகாஸ் ஆஃப் சோ மெனி ரீசன்ஸ். அதே மாதிரி நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து எல்லா டெய்லி வேர் கோல்டு வாங்குவேன். ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஜுவல்லரி வந்து இந்த ட்ரெடிஷனல் ஜுவல்லரிலாம் வாங்குவோம், பெருசா வாங்குவோம், இல்லைன்னா வந்து
கலெக்ஷன்ஸும் வாங்குவோம்ல, பெரிய நெக்லஸ், பெருசா ஆரம், இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டா போடுங்க, தனிஷ்க்கு போடுங்க. ஏன் பிகாஸ் எனக்கு தனிஷ்கோட டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும். தனிஷ்ல இருக்க டிசைன்ஸ் வேற எங்கேயுமே இருக்காது. யூ கேன் கோ எனிவேர், எங்கேயுமே தனிஷ்கோட டிசைன்ஸ் இருக்காது. நான் பெருசா மலபார் ட்ரை பண்ணதே இல்லை, அதனால ட்ரை பண்ணான்னு சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், என்ன இத்தனை கோல்ட் ஷாப்ஸ் இருக்கும்போது ஒவ்வொரு இப்போ எங்க அக்கா தான் சொன்னீங்கன்னா ஜிஆர்டி தவிர வேற எங்க வாங்கினாலும் அந்த கோல்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே, எங்க பெரியமா பொண்ணு ஷீ சேஸ் ஜிஆர்டி வாங்கினா தான் வாங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன எங்க மாமியார் மாதிரி பேசிட்டு இருக்கேன், எங்க மாமியார் தான் சொல்லுவாங்க ஜிஆர்டிக்கு போய் வாங்கினா தான் நல்லா இருக்கும். அதே மாதிரி என்ன நீங்க சொல்லிட்டு இருக்க பாட்டி மாதிரி அப்படி சொல்லிட்டு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்ல நீங்க. அப்படி நீங்க ட்ரை பண்ண டைம் இருக்கு, வீட்டுல வேலையே கரெக்டா இருக்கு, வெளில போய் வாங்கணும்னா 4 கடை ட்ரை பண்ணலாம், இந்த டைம்ல ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் காம்படிட்டிவ் ஸ்டடிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏகப்பட்ட கடைங்க இருக்கும், ஏகப்பட்ட பொருள் இருக்கும், சம்டைம்ஸ் எல்லாமே ஒரே பொருள் வச்சுக்கோங்க. தனிஷ்கெல்லாம் நீங்க படிக்கணும் டிசைன்ஸ்க்காகவே ஃபிளாட் ஆயிடலாம், அவ்வளோ சூப்பரா இருக்கும், அவ்வளோ மைன்யூட் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும், செம்மையா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நீங்க என்னன்னா இதுல வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நீங்க ஒன்று கிரியேட் பண்ணலாம். மற்றவங்க யாரும் இல்லாத என்கிட்ட இருக்குப்பா, தனிஷ்ல என்ன டிசைன்ஸ் இருக்கு, சரவணா என்னன்னா லோ காஸ்ட் இருக்கும், தட் இஸ் அந்த செய்கூலி சேதாரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அது அவங்களோட பிளஸ். வந்து ஒவ்வொரு கடைக்கும் ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கும். அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிரியேட் பண்றது கூட பெரிய விஷயம் இல்லை, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும். அது யாரும் அதை பிடிக்கிட்டு போயிடும், நம்ம மட்டும் மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி ஒரு காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், காம்படிட்டிவ் ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா 4 to 5 ஃபோர்ஸஸ் மாடலே உங்களுக்கு தெரியும். காம்படிட்டிவ் ப்ரெஷர் எப்படி இருக்கும், எத்தனை காம்படிஷன் என்னென்ன எந்தெந்த சைட்ல இருந்து வரும், உங்களுக்கு வந்து 4 to 5 ஃபோர்ஸஸ் மாடல்லே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் we are talking about competitive landscape. See, competitive strategy na we are talking about நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. நான் ப்ராடக்ட் என்னோட ப்ராடக்ட் எப்படி ஸ்பெஷலைஸ்டா மாத்துது, அதுதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப்னா ஒரு பெரிய லேண்டு, அந்த லேண்ட்ல எத்தனை பேர் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த லேண்ட்ஸ்கேப்பை பத்தி படிக்கிறது. ஓ, இவ்வளவு பெரிய மார்க்கெட், இதுல மொத்தம் 20 லட்சம் கஸ்டமர் பொட்டன்ஷியல் கஸ்டமர் இருக்காங்க, இதுல மொத்தம் 200 பிளேயர்ஸ் இருக்கும் அப்படின்னு களத்தை பத்தி படிக்கிறதுக்கு பேர் காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். அப்ப களத்தை பத்தி படிக்கிறது என்னன்னா, இங்க பாரு ஒரு 50,000 வச்சிருக்கான், எப்படியாவது அவனை பிடிச்சி சிங்கப்பூர் மலேசியா டூர் கூட்டு போலான்னு பார்த்தா அவன் என்ன பண்றான், அதை கொண்டு எப்படியில போட்டான், சே போயிடுச்சுப்பா, காசு போயிடுச்சுப்பா, போய் எப்படியில போட்டான், சேவிங்ஸா இல்லைன்னா ஸ்பெண்டிங்கா அப்படிங்கிற அந்த டவுட்ல ஒரு கஸ்டமர் இருக்கும்போது எப்படியாவது அவனை பிடிச்சி கொண்டு ஒரு வெக்கேஷன் ட்ரிப்ல கூட்டணும். ஓகேவா? அதுதான் அந்த இடத்துல அந்த பிசினஸ் உடையது. சில நேரத்தில் நம்ம பணத்துக்கு சண்டை போடுறவங்க வந்து ப்ரூ நெஸ்கேஃபே மாதிரி 2 பேரும் காம்படிட்டர்ஸ், டைரக்ட் காம்படிட்டர்ஸ். ஏன்னா 2 பேரும் காஃபி தான், நம்ம காஃபி வாங்குற டிசைட் பண்ண கடைக்கு போயிருக்கோம், கான்டினென்டல் வாங்கலாமா, மலபார் வாங்கலாமா, அப்படி இல்லைன்னா வந்து லெவிஸ்டா வாங்கலாமா, அந்த மாதிரி நிறைய காஃபி பிராண்ட் இருக்குல்ல. நம்ம எது நம்ம காஃபி வாங்க போறது டிசைட் பண்ணியாச்சு, எந்த காஃபினா டிசைட் பண்ணல. தட் இஸ் கால்ட் டைரக்ட் காம்படிஷன். சில நேரத்தில் நம்ம உள்ள போயிடுவோம், போயிட்டு நம்ம வாங்கலாமா வேணாமா டெசிஷன்ல இருக்க மாட்டோம், சும்மா கையில 10,000 இருக்கு என்ன பண்ணலாம்னு தெரியல நமக்கு, நம்ம 10,000 வச்சு நம்ம வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம்னு நினைச்சிருப்போம் ப்ராபப்ளி. ஆனா என்ன பண்ணுவோம், கடைக்கு போயிட்டு சும்மா ஒரு புடவை எடுத்துட்டு வந்துடும் 8,000 ரூபாய்க்கு. ஐயோ காசு போச்சு, 8,000 ரூபாய் போச்சு, பேசாம இருந்தா ஒரு ஃபோன் கூட வாங்கிக்கலாமே, பாட்டிக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லுமே அப்படின்னு நினைச்சிருப்போம் நம்ம. ஸோ இப்போ என்னன்னா எக்ஸ்ட்ரா கையில் ஒரு 10 இருக்குன்னா, ஸோ பேசிக்கா ஒரு பாட்டிக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கலாமா இல்ல புடவை வாங்கலாமான்னு இருக்கும். புடவை வாங்கக்கூடாது கண்ட்ரோல் பண்ணிட்டே போக போய் புடவை வாங்கிடும். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ வந்து இப்போ புடவை வாங்கின கடை இருக்கு, அது வந்து நல்லின்னு வச்சுக்கோங்க, நல்லி பிசினஸ் மொபைல் ஃபோன். அப்போ பூர்விகாவும் நல்லியும் சண்டை போட்டுக்கிறாங்க நம்மளோட 10,000 ரூபாய்க்கு, அதுதான் இன்டைரக்ட் காம்படிஷன். ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்பை பத்தி படிக்கிறோம்ல, அப்ப என்ன ஆகும், நம்ம எதை பத்தி படிப்போம் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட ஒருத்தர் வந்து வாங்குறாரு அப்படின்னா அவரை நம்ம கிட்ட வாங்க விடாம யாரெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்களோ அத்தனை பேரை பத்தியும் நம்ம படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பூர்விகா வந்து யாரை பத்தி படிப்பாங்க, போன் வாங்க வச்சிருந்த காசு அவங்க போய் வந்து எங்க போயிட்டாங்க, போய் டெக்ஸ்டைல்ஸ்ல போட்டுட்டாங்க, என்னடா இது அப்படின்னு இருக்கும். அப்ப நம்ம கிட்ட வர வேண்டிய பணம் வேற யார்கிட்ட போகுதோ அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்களோட ஹவு டு கால் அவங்களோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன பில்ட் பண்றாங்க, அவங்க என்னென்ன பிளான்ல இருக்காங்க, ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ஸ் என்ன, இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்பர் 1 என்னன்னா, in order to understand the color நிலவரம் of the competitive landscape பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்டெப்ஸ் என்னன்னா, நம்பர் 1 முதல்ல யாரெல்லாம் காம்படிட்டர்னு கண்டுபிடிங்க, ஐடென்டிஃபை தி காம்படிட்டர், அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. நம்பர் 2 அந்த காம்படிட்டரை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் கால்ட் ஸ்டெப் நம்பர் 2 which is understanding the competitors. ஸ்டெப் நம்பர் 3 காம்படிட்டர்ஸோட ஸ்ட்ரென்த்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4 அண்டர்ஸ்டாண்ட் த வீக்னஸஸ் ஆஃப் த காம்படிட்டர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி ஒரு சாம்பாரை வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்க ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க இப்ப என்ன பண்ணணும் நீங்க முடிவு பண்ண, பிகாஸ் யூ நோ யுவர் காம்படிட்டர்ஸ், டைரக்ட் காம்படிட்டர்ஸ், இன்டைரக்ட் காம்படிட்டர்ஸ், எல்லா காம்படிட்டர்ஸோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுனால now you know what you should do in order to bring back your customers. அது தெரியும். அப்ப என்ன சொல்றாங்க, what are the steps involved in understanding the competitive landscape? Number 1 identify the competitor. Number 2 ஐடென்டிஃபை காம்படிட்டர். ஐடென்டிஃபை பண்ண உடனே நீங்க என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க.
3 and 4 வந்து determine the strength. அவங்களோட strength என்னன்றத கண்டுபிடிங்க. Determine the strength and determine the weaknesses of the competitors and put all the information together. அவ்வளவுதான். இந்த எல்லா இன்ஃபர்மேஷன் ஒன்னா போட்டு கிண்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. At this stage, a strategy should put the information, all the information together about the competitors and draw inference about what they are not offering. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவங்களை பத்தி ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியும் கஸ்டமர்ஸ்க்கு. அதை நீங்க ஆஃபர் பண்ணி நீங்க அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்க, நீங்க கெத் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப். லாஸ்ட் பேராகிராஃப் பண்ணிட்டோம். செகண்ட் சாப்டர் ஃபுல்லாவே முடிவு போதும் நமக்கு. ஓகேவா? லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கீ ஃபேக்டர்ஸ் ஃபார் காம்படிட்டிவ் சக்சஸ். அதாவது நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, சக்சஸ் ஆகணும்னா இந்த இண்டஸ்ட்ரியில இது இல்லாமலாம் சக்சஸ் ஆக முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க அது சொல்லுவாங்களா? அதுதான் வாட் இஸ் கீ சக்சஸ் ஃபேக்டர். கீ சக்சஸ் ஃபேக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோ எடுத்துக்கோங்களேன். என்ன டான்ஸே ஆட தெரியல, இவரெல்லாம் எப்படி ஹீரோ? என்ன ஆக்ஷனே பண்ண தெரியல, இவரெல்லாம் என்ன ஹீரோன்னா? ஹார்ஸ் ரைடிங் கூட கத்துக்கல, இவர் என்ன ஹீரோ? அந்த மாதிரி ஒரு ஒரு செட் இருந்தது, மைண்ட் செட் இருந்ததுல. இங்க நீங்க வரீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும், இது தெரியலன்னா நீங்க எப்படி ஹீரோ ஆக முடியும்? அதுதான் கீ சக்சஸ் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிசினஸ்ல நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ சம்டைம்ஸ் நான் கேட்பேன், உங்களுக்கு பொறுமையே இல்லை, நீங்க எப்படி பிசினஸ் பண்ணுவீங்க? ஒரு ரிசப்ஷனிஸ்டா இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு கீப் ஸ்மைலிங் டிஸ்பைட் யுவர் பெயின் ஆர் டிஸ்பைட் யுவர் சிச்சுவேஷன். உங்களை யாராவது டீல் பண்றாங்க, நீங்க ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த ஆஃபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட யாராவது வந்து பேசுறாங்கன்னா டிஸ்பைட் யுவர் பர்சனல் திங்ஸ் aside you have to smile and talk to them very patiently. முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நீங்க ஃப்ரண்ட் அண்ட் ஆஃபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கஸ்டமர் ஒரு 10 பேர் உங்க முன்னாடி நின்று பில்லிங் செக்ஷன்ல இருந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, if there is a problem between two employees in the front end, you should not talk it out in that area at all. கஸ்டமர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா you can deal with it with your own employment team. உங்களோட எம்ப்ளாயிஸ் டீம் கிட்டயோ இல்ல உங்களோட ஹைரார்கி கிட்டயோ சொல்லி அதை டீல் பண்ணாங்க தவிர you two people cannot talk like a mean market. ஓகேவா? பட் ஜெயச்சந்திரனை நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த தாம்பரம்ல ஜெயச்சந்திரன் இருக்கு, அந்த கடைக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு தடவை கூட அந்த கடைக்கு நான் போயிட்டு வெளியில வரும்போது அப்பா நீங்க சூப்பர்ல அப்படின்னு நான் நினைச்சு வந்ததே இல்லை. ஆனாலும் நீங்க கேட்கலாம் அப்புறம் எதுக்கு மேம் அங்க போறீங்கன்னு. அங்க போறதுக்கான கீ சக்சஸ் ஃபேக்டர் என்ன தெரியுமா? ஜெயச்சந்திரன்ல ஒரு ரம்ஜான், ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல் அப்படின்னா அந்த டைம்ல கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும், எல்லா சைடுலாம் புதுசா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 6 months ஜெயச்சந்திரன்ல காட்டன் சுடிதார் மெட்டீரியல் கேவலமா இருக்கும், நல்லாவே இருக்காது, சுத்தமா நல்லா இருக்காது. ஆனா நார்மல் ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் ஓரளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். மத்தது எது நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேருந்து டிராவல் பண்ணி குரோம்பேட்கோ டி நகருக்கோ போறதுக்கு பதிலா இந்த கடையில போனா கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். ஆமா, சாரி கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் ஜெயச்சந்திரன். இதுக்காக நம்ம போறோம். ஆனா பில்லிங் செக்ஷன் மட்டமா இருக்கும், செம்ம மட்டமா இருக்கும். அங்க 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சாங்க, உள்ள இருக்கிற 2 கேர்ள்ஸ் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. மீன் மார்க்கெட் தூத்துறோம். மீன் மார்க்கெட்ல இருக்கவங்க என்ன திட்டுவாங்க, நாங்க அவ்வளவு கேவலமா அவங்க சண்டை போடுறோம், அவ்வளவு கேவலமா சண்டை போடுவாங்க ஜெயச்சந்திரன்ல. அப்ப நான் நினைச்சேன் என்ன கன்றாகிற கடை வச்சிருக்காங்க. ஒரு வாட்டி எனக்கு செம கடுப்பாயிடுச்சு, போய் திட்டி விட்டேன். பாரு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க போய் தனியா பேசி சால்வ் பண்ணுங்க, எது கஸ்டமர் மட்டும் கத்திட்டு இருக்கீங்க? இல்லக்கா அங்க பாருங்க, என்கிட்ட வந்து பஞ்சாயத்து வந்தாங்க, ஏய் உங்க பிரச்சனையை உங்க டீம் கிட்ட போய் பேசுங்க, இங்க எல்லாம் கஸ்டமர் போய் கத்திட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்ன ஆயிடும்னா சில இடத்துல கீ சக்சஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் டைம்ல நின்னா யூ ஹேவ் டு ஸ்மைல். You have a problem, you can keep mum, but you can't show your face. You can't do that. ஓகேவா? எல்லா இமோஜியும் நீ பண்ணக்கூடாது அந்த இடத்துல உட்காந்து. யூ ஹேவ் டு பி வெரி பேஷண்ட். அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இருந்தால் தான் நீ ரிசப்ஷன் ஜாப்க்கு போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. அந்த மாதிரி கீ சக்சஸ் ஃபேக்டர் இருக்கு. ஒரு ஏர்டெல் இருக்காங்க, இல்லை இப்போ ஜியோ ஃபைபர் நெட்டுக்கு வராங்க அப்படின்னா, வைஃபை கனெக்ஷன் கொடுக்குறவங்களாம் வராங்க அப்படின்னா, அப்போ ஸ்டார்லிங்க் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குல்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம எது டிஃப்ரெண்டா பண்ணி அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியும், எது இருந்தா அந்த இடத்துல சக்சஸ் ஆகலாம், எது இல்லைன்னா அந்த இடத்துல சக்சஸ் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா விஜய் சேதுபதி வந்து ஹி ஸ்டார்டட் அ டெக்ஸ்டைல் ஷாப். அது பேர் வந்து கூட இறைவி அப்படின்னு சொல்லி இருந்தது. விஜய் சேதுபதி ஸ்டார்ட் பண்ற செமையா இருக்கும் அப்படிலாம் நினைச்சு நாங்க என்ன பண்ணோம், இறைவிக்கு போய் பார்க்கலாம். ஒரு கலெக்ஷன்ஸ் கூட நல்லா இல்லை, பிரைஸ் எல்லாம் ஓவர் ரேஞ்ச், எதுவுமே அதாவது கலெக்ஷன்ஸும் நல்லா இல்லை, அதாவது கலெக்ஷனா சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆனா பிரைஸும் பாத்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்டா தான் இருந்துச்சு. நான் ஒரு உள்ள போய் பாத்துட்டு என்னடா இதுக்கு சொல்லிட்டு வெளில வந்துட்டு, இப்ப என்ன ஆச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, உள்ள இருக்க டீம் நல்ல பீப்புள் ரொம்ப பொறுமையா இருக்காங்க, ரொம்ப சாஃப்டா இருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட காமிக்கிறதுக்கு கலெக்ஷன்ஸே இல்லை. இப்ப என்ன ஆச்சு, அந்த என்ன மிஸ் ஆச்சு? விஜய் சேதுபதியோட கன்சர்ன் இறைவி, அங்க வந்து உமனுக்கு தேவையான எல்லாமே இருக்குன்ற ஓப்பனிங் எல்லாம் செம்மையா இருந்தது. நானும் 2 to 3 times அங்க போய் விசிட் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 1 year அவங்க சரியா ரன் பண்ணலாம், அப்புறமா வந்து ஃபுல்லா புது ஐட்டம்ஸ் கொண்டு வந்து இறக்குவாங்க. நோ, தே டிட் நாட் டூ இட். இட் இஸ் அ ஃப்ளாப். ஏன்னா
டெக்ஸ்டைல் அப்படின்னாலே ஜெயிச்சுதான் ஏன் வந்தாங்குது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சரி கிடையாது, பொறுமையே கிடையாது அந்த பொண்ணுங்களுக்கு. கொஞ்சம் கூட அங்க ஒர்க் பண்ற யாருக்கும் ஒரு டீசென்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா ஜெயிச்சதுல ஏன் கூட்டம் அலமோதுன்னா, பிகாஸ் அங்க வந்து பொருள் வந்து குவாலிட்டியா இருக்கு, பிளஸ் பிரைஸ் ரேஞ்ச் அஃபோர்டபுளா இருக்கு, பிளஸ் லொகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் இருக்கு. அப்போ ஒரு 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 பர்டிகுலர் பிசினஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட கீ சக்சஸ் ஃபேக்டர் இருக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ அந்த கீ சக்சஸ் ஃபேக்டர்ஸ் ஒரு 5 இருக்குன்னா அதுல ஒரு 3 நீங்க கரெக்ட் பண்ணா கூட ஒரு போடிடும். ஆனா உள்ள எந்த ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியா இல்ல, ஆனாலும் இந்த பொண்ணுங்க கச்சா முச்சா சண்டை போட்டுட்டு இருக்குன்னா யாரும் உங்க கடைக்கு வர மாட்டாங்க. People are now throbbing to your shop because quality is good, price is affordable, but the people inside the firm வந்து they are not good. அப்போ ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு கீ சக்சஸ் ஃபேக்டர் இருக்கும். இப்போ டீச்சர்ஸே எடுத்துக்கோங்க, டீச்சர்ஸ்க்கும் பேஷண்ட் லெவல் ரொம்ப முக்கியம், லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். எனக்கு அறிவு இருந்தால் மட்டும் போதாது, என் அறிவை உங்க மண்டக்குள்ள திணிக்கிறதுக்கு எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை. ஒரு டீச்சர் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவைன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு பிசினஸ்க்கும், பெயிண்ட் இண்டஸ்ட்ரினா இது தெரிஞ்சுக்கணும், ஒரு பால் வியாபாரம் பண்றாங்கன்னா இது தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இது இருந்தாதான் சக்சஸ் ஆக முடியும்னு ரொம்ப நுவான்சஸா பார்த்தாதான் தெரியும். இது இல்ல அதனால ஃபெயில் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு கீ சக்சஸ் ஃபேக்டர் என்னவோ அதை முதல்ல நம்ம வந்து கணிச்சு அதை நம்ம டெவலப் பண்ணிக்க பார்க்கணும். அதை டெவலப் பண்ணி நம்ம வச்சிருந்தாதான் நம்மளால சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இல்லைன்னா we will be a failure, நம்ம வந்து ஃபிளாப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இன்னும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கீ சக்சஸ் ஃபேக்டர் நம்ம எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, ஒரு கஸ்டமர் உங்களோட பொருளை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெயிண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பாருங்க, கஸ்டமர் பெயிண்ட்டை ஏன் வாங்குறாங்க, எந்த பர்பஸ்க்கு வாங்குறாங்க. இன்டீரியருக்கு அதிகமா பெயிண்ட் அடிக்கிறாங்க, வீட்டுக்குள்ள அதிகமா பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க, இல்ல வீட்டுக்கு வெளியில நிறைய பெயிண்ட் அடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள பெயிண்ட் அடிக்க அதிக செலவு பண்றாங்க, வெளியில அடிக்க அதிகமா செலவு பண்றாங்க. வீட்டுக்குள்ள அடிக்கிற பெயிண்ட் காஸ்ட்லியா இருக்கா, என்னன்னு எதிர்பார்க்கறாங்க அந்த பெயிண்ட்ல, கிளீன் பண்ணா பக்கவா கிளீன் ஆயிடும்னு நினைக்கிறாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டியூப்லைட் போட்டா அந்த டியூப்லைட்டோட ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பல பெயிண்ட் அடிப்பாங்க இல்ல, அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி. அது என்ன ஆயிடும் தெரியுமா, நீங்க டியூப்லைட் போட்ட உடனே அந்த பெயிண்ட் அது ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப நைட்ல என்ன ஆயிடும், கண்ணு கிளார் அடிக்கும், நல்லா இருக்காது. அப்ப இன்டீரியருக்கு என்ன பெயிண்ட், எப்படி சாய்ஸ், எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, இந்த ஸ்பெண்டிங் பேட்டர்ன்ஸ், என்னென்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கு, பிக்மெண்டேஷன் எப்படி, ஒண்ணுமே இல்ல. ஒரு கீ சக்சஸ் ஃபேக்டர், ஒரு பெரிய லேண்ட் வாங்குறீங்க, ஃபுல்லா அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி விற்கிறீங்க, இதான் உங்க பிசினஸ் அப்படின்னா, அதுல கீ சக்சஸ் ஃபேக்டர்ன்றது ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் பில்ட் பண்றவங்களுக்கு என்னவா இருக்கும், ஒரு ஒரு பீப்புளுக்கு ஒரு வீடு இப்படி கட்டினா பிடிக்கும், இந்த மாதிரி வென்டிலேஷன் இருந்தா பிடிக்கும், உள்ள வீடு இப்படி இருந்தாதான் சில பேருக்கு பிடிக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே பாருங்க கிச்சனை குட்டியாக்கிடுவாங்க, எந்த வீடா இருந்தாலும் கிச்சனை குட்டியாக்கிட்டு லிவிங் ரூம் பெருசாக்கிடுவாங்க. ஏன்னா மென் ஆர் கோயிங் டு பை த ஹவுஸ். மோஸ்ட்லி விமன் வந்து என்ன நினைப்பாங்க, ஓகே லிவிங் ரூம் பெருசா இருக்கு, ஓகே அவ்வளவுதான். மோஸ்ட் ஆஃப் அபார்ட்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கிச்சனோட ஸ்பேஸ் சின்ன பண்ணிடுவாங்க, மாஸ்டர் பெட்ரூம் பெருசா போடுவாங்க, பெட்ரூம் இன்னும் செகண்ட் பெட்ரூம் கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் கிச்சன்ல தான் 90% ஆஃப் த டைம் நம்ம நிற்போம், ஆனா கிச்சனை குட்டியாக்கி விட்டுருவோம். பட் இது யாரையுமே பாதரே பண்ணாது, ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் லிவிங் ரூம் பெருசா இருந்தா கீ சக்சஸ் ஃபேக்டர் என்ன இந்த இடத்துல, வென்டிலேஷன் இருக்கணும், நல்ல ரூம், அப்படியே லிவிங் ரூம் பான்னு இருக்கணும், அவ்வளவுதான். கீ சக்சஸ் ஃபேக்டர் என்ன, ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே அதை வந்து நீங்க கொண்டு வந்து உங்களோட பிசினஸ்ல வச்சுட்டீங்கன்னா யூ வில் பி a success அப்படின்னா. அப்ப கீ சக்சஸ் ஃபேக்டர்ஸ் are the prerequisites for industrial success. To put it in another way, KSF are the factors that shape ஒரு கம்பெனி வின் பண்ணுமா இல்ல தோத்துருமான்றதை டிசைட் பண்ணக்கூடிய ரொம்ப கிரிட்டிக்கலான சக்சஸ் ஃபேக்டர். இது கீ சக்சஸ் ஃபேக்டர் என்னன்னா, whether it will be financially viable and successful or not அப்படின்றத டிசைட் பண்ற அந்த ஃபேக்டர் தான் அந்த கீ சக்சஸ் ஃபேக்டர். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கஸ்டமர்ஸ் எதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு காம்படிட்டிவ்லி ஒரு செல்லர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பாருங்க. பெட்டர் ஹியூமன் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல படிச்சேன், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தி நேம். நான் ஒரு பர்டிகுலர் ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஸ்கூல்ல படிச்சாலே வந்து குவாலிட்டியா படிப்போம் அப்படின்னா அர்த்தம் இல்லை. நான் போய் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும்போது அங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் டீச்சர் இருந்தாங்க, ரொம்ப மட்டமான டீச்சர். ஓகேவா, எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு நல்லாவும் வரும். ஆனா அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் போய் அக்கௌண்ட்ஸ் படிச்சேன், எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை. நான் வந்து எக்ஸாம் எழுதிருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒன்று புரிஞ்சாதான் எழுத முடியும், ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி அந்த அம்மா எனக்கு என்ன பண்ணாங்கன்னா திருப்பி 0/100 போட்டாங்க, போட்டுட்டு எந்த பேப்பர் கொடுத்தாங்க. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எவர் காட் 0 இன் மை லைஃப். ஓகேவா, எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நான் நேரா பிரின்சிபல் ரூமுக்கு போயிட்டு இன்னுமே சரியில்லாம சொல்லி கொடுக்கறதே புரியலன்னு சொல்லி காய்ச்சி முடிச்சு ஒரே சண்டை அழுக எல்லாம் போட்டாச்சு. அப்புறமா வந்து என்ன பண்றாங்க, வேற ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து ஹையர் பண்றாங்க. ஹையர் பண்ணி அப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி வராங்க, வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு அப்படியே புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நல்லா படிக்கிறேன். ஐ மீன் இப்போ புரிய ஆரம்பிக்குது, புரிஞ்சாலும் படிக்க முடியும் கொஞ்சமாச்சும். அது 30% சொல்லி கொடுத்தா கூட நான் டெவலப் பண்ணுவேன். ஒண்ணுமே புரியல. ஷி சேயிங் கேஷ் டு கேபிட்டல், கேஷ் டு கேபிட்டல், கேஷ் டு கேபிட்டல். திஸ் இஸ் வாட் ஷி சேயிங், கேஷ் டு கேபிட்டல். அவ்வளவுதான் சொல்றாங்க. கேபிட்டல் கொண்டு கேஷ் டு கேபிட்டல் போடணும், ஏன் போடணும், இது போடணும். ஷி இஸ் நாட் டெல்லிங் எனிதிங். இப்போ கீ சக்சஸ் ஃபேக்டர் ஆஃப் தி ஸ்கூல் நான் ஸ்கூல்ல படிச்சதுனால பாஸ் ஆனா, அந்த டீச்சர்கிட்ட படிச்சதுனால பாஸ் ஆனா நீங்க கேட்டீங்கன்னா, பாஸ் மீன்ஸ் நல்லா ஷைன் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டீச்சர் கிட்ட படிச்சதுனால தான் நான் ஷைன் ஆனேன்.
இட்ஸ் நாட் அபவுட் தி ஸ்கூல், இட்ஸ் அபவுட் தி டீச்சர். இப்ப என்னன்னா ஒரு ஸ்கூலோட சக்சஸ் ஃபேக்டர் அந்த ஃபேக்கல்டி தான். புரியுதா உங்களுக்கு? அந்த இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்சுட்டு வெளில வரேன். நான் வெளியில வரும்போதே நான் எந்த ஃபேக்கல்டி கிட்ட படிச்சனோ அவரும் வெளில போறாருன்னு வச்சுக்கோங்க. என்னோட ஜூனியர் கேட்கறாங்க, அக்கா நான் சேரணும், எந்த ஸ்கூல் சேரணும், ப்ளஸ் ஒன் கேட்கறாங்கன்னா நான் என்ன பண்ண சொல்லுவேன்னா, என்னோட சார் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அங்க போய் சேர்ந்துன்னு சொல்லிடுவேன். ஏன்னா பிகாஸ் அந்த ஸ்கூலை நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் அந்த ஸ்கூலுக்கு போய் மாட்டிக்கிட்டப்ப என்னை காப்பாற்ற வந்த தெய்வமே அவர் தான். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, நான் படிச்ச வெளில வந்துட்டேன். ஓகேவா? அவர் இப்ப வேற ஸ்கூலுக்கு போறாரு, பெசாம நீ அந்த ஸ்கூல் போய் சேர்ந்துருந்தா நான் சொல்லுவேன். அப்ப கீ சக்சஸ் ஃபேக்டர்ன்றது என்னது? ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர், அதுதான் முக்கியம் அந்த இடத்துல. அப்ப அந்த எதை நோக்கி ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்றத பார்த்தா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூடியோக்கு போறீங்க, ஏன் ஜூடியோ சக்சஸ் ஆச்சுன்னா லேட்டஸ்ட் ஃபேஷன் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கிருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து ஜெயச்சந்திரன் போயிட்டு சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் பார்த்துட்டு சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன், என் குழந்தைங்களுக்கு ஏதாவது டாப்ஸ் பேண்ட் ஏதாவது எடுக்கலாம்னு நான் கேட்கறேன். என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க, அதுக்கு ஜூடியோக்கு போய்க்கலாம், இதெல்லாம் வேண்டாம் போல அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் த கீ சக்சஸ் ஃபேக்டர். கீ சக்சஸ் ஃபேக்டர் ஆஃப் ஜூடியோ இஸ் தட். நீ சாரி வாங்கணுமா ஜெய்சரன் போய்க்கோ, நீ சாரி வாங்கணுமா சரவணா ஸ்டோர்ஸ் போய்க்கோ, எங்க வேணா போய்க்கோ. ஆனா டிஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட் வாங்கணுமா, மாடர்ன் ட்ரெஸ் வாங்கணுமா குழந்தைங்களுக்கு இல்ல பெரியவங்களுக்கு, நீங்க இங்கதான் வருவீங்க அப்படிங்கறத அவங்க ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ வாட் இஸ் தி கீ சக்சஸ் ஃபேக்டர் ஆஃப் ஜூடியோ when it comes to western type dresses? affordability, நியூ ஃபேஷன், ஓகேவா? அந்த அதுல ஒரு குவாலிட்டி அது அவங்களால கொண்டு வர முடியுது. ஸோ தட் இஸ் ஒன்லி ஈவன் தோ ஜூடியோ இஸ் நாட் ஏபிள் டு கிவ் கேட்டர் டு தி நீட்ஸ் ஆஃப் அவங்க சாரி வச்சுக்கல, சுடிதாரு அது மாதிரிலாம் வந்து தேசி இந்தியன் ஸ்டைல் அவங்க கிட்ட இல்லைனாலும், பட் அந்த வெஸ்டர்ன் வேர்ல்ட் வரும்போது அத்தனை பேர் அங்கதான் வராங்க. இந்த கம்மிங் அண்ட் ஸ்பெண்டிங், அதுதான் கீ சக்சஸ் ஃபேக்டர். சொன்னாங்க கீ சக்சஸ் ஃபேக்டர் ஃபார் டெக்ஸ்டைல் கம்பெனி அப்படிங்கிறது என்னன்னு போட்டிருக்காங்க பாருங்க, அப்பீலிங் டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன்ஸ். நான் சொல்ல அப்பீலிங் டிசைன் கலர் காம்பினேஷன் மட்டும் கூட கிடையாது, அதை பார்த்தாலே கொஞ்சமாவது கிளாஸியா இருக்கணும், கொஞ்சமாச்சும் ஹைஃபையா இருக்கணும், கொஞ்சமாச்சும் ரீசென்ட் ட்ரெண்டிங்கா இருக்கணும், பிளஸ் லோ மேனுஃபேக்சரிங் காஸ்டாகவும் இருக்கணும். எனக்கு வந்து காஸ்ட் அஃபோர்டபுளா இருக்கணும். ஒரு டிஷர்ட்டை 4000 சொன்னா எப்படி வாங்குறது? நான் 4000 4 பேருக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிடில் கிளாஸும் நாங்க இருக்கோம், ரொம்ப நார்மல் மிடில் கிளாஸ். ஒருத்தருக்கு 1000 ரூபாய்க்கு தான் தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்க முடியும் அப்படின்னு நான் கடைக்கு போறேன்னா என்னால எப்படி வாங்க முடியும்? ஒரு இடத்துல நீங்க டிஷர்ட் 4000 சொன்னீங்கன்னா, ஸோ இட் ஹேஸ் ஆல்சோ அபவுட் சம் அஃபோர்டபிலிட்டி. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது மட்டும் கீவேர்ட்ஸ் மட்டும் எனக்கு மார்க் பண்ணாத முடிச்சிடலாம் நம்ம. ஓகேவா? ஒரே நிமிஷம் இருங்க. Managers need to understand, உங்க கம்பெனில இருக்க மேனேஜர்ஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இண்டஸ்ட்ரியல் சிச்சுவேஷன், இண்டஸ்ட்ரியோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். அப்பதான் காம்படேட்டிவ் சக்சஸ் நம்மளால பண்ண முடியும். எது இம்பார்ட்டன்ட் எது லெஸ் இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தே நீட் டு நோ வாட் கைண்ட் ஆஃப் ரிசோர்சஸ் ஆர் காம்படிட்டிவ்லி வேல்யூபிள். ஆமா, எந்தெந்த ரிசோர்சஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெளில இருக்க இண்டஸ்ட்ரி நீங்க தப்பா மிஸ் டயக்னோஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா லாங் டர்ம்ல உங்க ஸ்ட்ராட்டஜி மிஸ்டேக் ஆகும். ஸோ மேக் ஷூர் தட் ரீட் தி காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் பர்ஃபெக்டா நீங்க படிச்சாதான் உங்களால கீ சக்சஸ் ஃபேக்டர் தெரிஞ்சுக்க முடியும். கீ சக்சஸ் ஃபேக்டர் மட்டும் நீங்க கரெக்டா கணிச்சிட்டீங்கன்னா லாங் டர்ம்ல நீங்க பெரிய ஆள் ஆயிடலாம். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்க கரெக்டான கீ சக்சஸ் ஃபேக்டர் பிடிச்சிட்டீங்கன்னா அது ரிலேட்டடா நிறைய நீங்க வந்து கத்துக்கலாம். எதனால உங்களுக்கு சக்சஸ் வருதுன்றதை நீங்க கணிச்சிட்டீங்கன்னா அதன் மேல நீங்க இன்னும் நிறைய வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. ஸோ இன்னும் நல்ல பெட்டரா இருக்கும். டிவோட்டிங் ஆல் யுவர் எனர்ஜிஸ் டு தி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த கீ சக்சஸ் ஃபேக்டர். ஆனா எது கீ சக்சஸ் ஃபேக்டர்ன்றதை நீங்க தப்பா கணிச்சிட்டீங்கன்னா அது மேலேயே நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, உண்மையான கீ சக்சஸ் ஃபேக்டரை விட்டுருவீங்கன்னு சொல்றாங்க. இதுமே கதை தான். Hence, using the industry or the KSF as cornerstone for company strategy and trying to gain sustainable competitive advantage by excelling at one fruitful competitive strategy approach. நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ அதுக்கு காமனா எந்த கீ சக்சஸ் ஃபேக்டர்னால அந்த அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க கம்பெனில எக்ஸல் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கீ சக்சஸ் ஃபேக்டரை நீங்க நர்ச்சர் பண்ணி வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க சூப்பரா ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு கீ சக்சஸ் ஃபேக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைலுக்கு அது கலர் காம்பினேஷன் அதெல்லாம் சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஜொமேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட் டெலிவரி தான் முக்கியம். அமேசான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஃப்ரீ டெலிவரி ரொம்ப முக்கியம், பட் எனக்கு 2 daysல வரணும். கேஷ் ஆன் டெலிவரி இருந்தா பெட்டர், கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் இருந்தா பெட்டர். அந்த மாதிரி கீ சக்சஸ் ஃபேக்டர் என்னன்னு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு கீ சக்சஸ் ஃபேக்டர் அப்படின்னா மேக்ஸிமம் 3 இல்லைன்னா 4 இருக்கணும், அவ்வளவுதான். 4க்கு மேல இருந்தா அது கீ சக்சஸ் ஃபேக்டரே இல்லையா. ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மேக்ஸிமம் எத்தனை கீ சக்சஸ் ஃபேக்டர் இருக்கலாம்னு கேட்டா மேக்ஸிமம் 3 இல்லைன்னா 4. அதுக்கு மேல எந்த இண்டஸ்ட்ரிக்கும் கீ சக்சஸ் ஃபேக்டர் இருக்காது. மோர் தேன் 3 or 4 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த 3 சக்சஸ் ஃபேக்டர்லயே நீங்க என்ன பண்ணா 1 to 3 ரேங்க் பண்ணிட்டு எது ரேங்க் நம்பர் 1 அதுக்கு தான் நீங்க அதிக எனர்ஜியை செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப இந்த பர்பஸ், இந்த கேஸ் இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதுல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரியறதுக்காக. See, you should know where to concentrate, where not to concentrate. For example, we run a business, ஓகேவா? நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, அதை கிளீனா வச்சுக்கணும்னு கிளீனிங்க்கு மட்டுமே I spend around 7 to 10,000 rupees, ஓகேவா? அதே மாதிரி பிசினஸ் எங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் பண்றாங்க. They don't spend for cleaning at all. But still அவங்களுக்கு அந்த பிசினஸ் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா, அந்த இடம் கிளீனா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் பண்ணிக்கிறேனே தவிர, அந்த பிசினஸ் ரன் ஆகிறதுக்கு கிளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபுல்லா சுத்தி வர ஃபுல்லா பெருக்கி குப்பள்ளி ஃபுல்லா பக்கவா தொடச்சு ஃபுல்லா அப்படி பூஜையை போட்டு லைக் எல்லாம் ஃபுல்லா போட்டு சார் அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அந்த தூபம் போட்டு எழுதி அப்படி பக்கவா அப்படி பிளசண்டா வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை அந்த பிசினஸ்க்கு. ஆனா எனக்கு என்னோட பர்சனல் விருப்பத்துக்காக நான் அதை எப்பவுமே கிளீன் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். எனக்கு அது அடிஷனல் காஸ்ட் தான், எனக்கு அது தெரியும். அதனால நான் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் மார்ஜின் மிஸ் ஆகுது. பட் ஸ்டில் என்னால அதை மாத்திக்க முடியல. அந்த இடம் கிளீனா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் நீ பக்கத்துல போனீங்கன்னா கலீஜா இருக்கும், கேவலமா இருக்கும், இடமே சுத்தமா நல்லா இருக்காது. பட் ஸ்டில் அவங்களுக்கும் பிசினஸ் ரன் ஆகுது. ஏன்னா அவங்க என்ன ப்ரையாரிட்டிஸ் பண்றாங்க, கிளீன் பண்றதுனால என்ன ஆயிட போகுது, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா கிளம்ப போறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் நம்ம பார்த்து கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. அதை கொடுத்துட்டா ஹி இஸ் கோயிங் டு கோ ஆஃப். நான் எனக்கு எப்படி கிளீன் பண்ண வச்சுக்கணும், செப்பல் போட்டு வர போறாங்க, அவங்க இருக்க இடம் அவங்க பார்த்துட்டு போறோம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ நீங்க வந்து நான் இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணும்போது நான் கிளீனா வச்சுக்கணும், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும் 7-8 கீ சக்சஸ் ஃபேக்டருக்கு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கிளீனிங்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே கீ சக்சஸ் ஃபேக்டர் வந்து கொண்டு கிரவுட் பண்ணி 7, 8, 10 வச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு 3 தான் இருக்கும், அந்த 3 பிடிச்சா நீங்க மார்க்கெட்டை பிடிச்சலாம். மற்றதெல்லாம் உங்க திருப்திக்கு நீங்க எல்லாரும் கொடுத்து கிளீன் பண்ணிக்கோங்க, அது உங்க இஷ்டம். பட் உங்ககிட்ட ஒரு ஒரு பிசினஸ் இருக்கு, உங்ககிட்ட சாலிடா வந்து ஒரு 20 கஸ்டமர் ரெகுலரா ரிப்பீட்டட் கஸ்டமரா இருக்காங்கன்னா why are they choosing your product அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணுங்க. அவங்க கிட்ட கேளுங்க என்கொயரி மாதிரி. நீங்க ப்ராடக்ட் சூஸ் பண்றது ஃபீட்பேக் வாங்குங்க, ரிவ்யூ எழுதி வாங்குங்க. எதனால நம்மளோட ப்ராடக்ட் அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க, அந்த ப்ராடக்ட் ஏன் ப்ரிஃபர் பண்ணாம எழுதுறாங்க, அதுதான் கீ சக்சஸ் ஃபேக்டர். வேற எதுவுமே கீ சக்சஸ் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அந்த டாப் 3 ஆன்சர்ஸை மட்டும் தான் நீங்க வச்சுக்கணும். மற்றது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்ல இடம் இருக்கு, நீங்க செஞ்சுக்கிறதா செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. பட் மேஜரா நீங்க விடக்கூடாது, இட் இஸ் நாட் அட் ஆல் லெஸ் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3. அதனால எப்பவுமே சொல்லுவாங்க கீ சக்சஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது 2 இல்ல 3 இருக்கலாம் மேக்ஸிமம், அதுக்கு மேல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தடவை எல்லா புக் பேக்ல இருக்க சம்மரி ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க. மேம் இந்த மாதிரி 46 பேஜ் இருக்கு மேம், நீங்க நடத்திருக்கீங்க, நேற்று இன்னைக்கும் சேர்த்து 46 பேஜ் நடத்திருக்கீங்க, என்னால படிக்கவே முடியல, கஷ்டமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால முடியல, என்னால கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லாதீங்க. ஓகே, I'll do to the best of my effort அப்படி சொல்லிட்டு உட்காருங்க. ஒரு 7 பேஜ் ஒரு 8 பேஜ் படிக்க முடியுதா, ஃபைன், சூப்பர், 8 பேஜ் படிச்சிருக்கோம், 8 பேஜ் ரிவைஸ் பண்ணுங்க. நேற்று படிச்ச 8 பேஜ் ஒரு ரிவைஸ் பண்ணுங்க. கியூமுலேட்டிவா ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப ப்ரெஷரும் போட்டுக்க வேண்டாம். அதுக்குன்னு வந்து டோன்ட் வேஸ்ட் டைம். 16 மணி நேரம் இருக்கு மேம், நான் அதுல வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் தான் நான் வந்து பிசிக்கல் ரெஸ்ட் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். மற்றபடி வந்து நான் ஒரு 8 to 9 ஹவர்ஸ் நான் வந்து ஏதோ ஒரு ப்ரொடக்டிவா நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னா போதும், அந்த எஃபர்ட் போதும். முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போடுங்க. உடலை வருத்தி அப்படியே எக்ஸ்ட்ரீமாவும் எஃபர்ட் போட்டு தயவு செஞ்சு தூங்காம படிக்காதீங்க. நமக்கு நம்ம உயிர் முக்கியம், நமக்கு நம்ம ஹெல்த் முக்கியம், நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தான் முக்கியம். இது வந்து இந்த அட்டம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த அட்டம், ஓகேவா? நான் எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன். பிகாஸ் மை லைஃப் இஸ் மோர் ப்ரெஷியஸ் தேன் அ மியர் எக்ஸாம், தேன் அ மியர் ரிசல்ட். ஐ எம் மோர் இம்பார்ட்டன்ட், ஐ ஹவ் டு ப்ரையாரிட்டைஸ் மை செல்ஃப் நினைப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப், யுவர் ஹெல்த் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, நான் படிக்க போறேன், நான் வந்து உருப்படணும், நான் எங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும், என்னை டிபெண்ட் பண்ணி இத்தனை பேர் இருப்பாங்க, நான் இதெல்லாம் செஞ்சு காமிக்கணும்ன்ற ஒரு வைராக்கியத்தை வைக்கும். அதை நோக்கி ஓட ஆரம்பிங்க. பட் அட் வாட் காஸ்ட்? 8 மணி நேரம் தூங்கிட்டு மிச்சம் 14 மணி டிவி பார்த்து நான் என்ன பண்ண போறேன்? அதை பார்த்து எனக்கு சம்பாத்தியம் வரப்போதா? பாட்டு தெரிஞ்சு எனக்கு என்ன சம்பாத்தியம் வரப்போதா? இதுல 4 கீவேர்டு படிச்சா நான் எழுதி பாஸ் பண்ணிடுவேன். ஸோ நான் அதை தான் பண்ண போறேன். இதை பண்ணா ஒரு பெனிஃபிட் இருக்கும், இதை பண்ணா யாரோட லைஃப் என்ன இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும், அதை பண்ணேன். நான் நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன், ஐயோ நம்ம பாட்டுக்கு 40 மணி நேரம் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறோமே, என்னடா இது வர்த்தா இல்லையா, நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணுமோ எனக்கு அடிக்கடி நிறைய யோசனை வரும். ஆனா நான் என்ன திரும்ப பண்ணேன், நம்மளால ஒரு 4 பேர் பாஸ் பண்ணா கூட அது எவ்வளவு பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்டா இருக்கும், நம்ம பண்ணுவோம். எனக்கு அது வந்து ஒரு பெரிய பெரிய ட்ரிகராகவே இருக்கும். நான் எப்பெல்லாம் ரொம்ப சோர்ந்து போனேன் அப்பெல்லாம் நினைச்சுப்பேன், சார் இதெல்லாம் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் மணியா. பாரு காலையில கொண்டு சம்டைம்ஸ் மார்னிங் சம தூக்கமா வரும், எழுந்திருக்கவே முடியாது, 5:30 எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்காந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும். அப்ப நான் என்ன படிச்சேன், அப்பெல்லாம் நினைக்கூடாது, நம்ம பாரு ஒரு 6:59 நம்ம வந்து இந்த ஜூம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்காக இத்தனை பேர் வெயிட் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம், அது அவங்களோட லைஃப்ல ஒரு சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணா கூட நமக்கு அது ஒரு பெரிய ஹாப்பினஸ் ஆகும். பிகாஸ் we are able to influence a person's life. அது எத்தனை பேர் கிடைக்கும், நம்ம கிடைக்குது, நம்ம செய்யணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப டவுனா இருக்கும்போது இதை நினைச்சா என்னால வந்து தூங்கி எழுந்து உட்கார முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்க நினைச்சுக்கோங்க. நான் அதை நிறைய நினைப்பேன். பிகாஸ் எனக்கு நீங்க எல்லாம் கொடுக்குற எனர்ஜி தான் நான் என்னால இப்படி உட்கார முடியும்.
இப்ப நான் வந்து யோசிப்பேன் 1ல இருந்து 5 வரைக்கும் நம்ம உட்கார்ந்து எப்படி நம்மளால 4 ஹவர்ஸ் உட்கார முடியும் அப்படின்னா அந்த 4 ஹவர்ஸ் நான் உட்கார தெம்பு வந்து எனக்கு உங்ககிட்ட இருந்து தான் வருது. பிகாஸ் யூ சிட் வித் மீ ஐ வில் ஆல்சோ சிட் அப்படி நினைச்சு பண்ணணும். யூ ஆர் சிட்டிங் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நான் வந்து அந்த சின்னதா ஒரு எப்படி சொல்றது, நீங்க என்கிட்ட படிக்காம போய் எழுதிருந்தீங்கன்னா 27 மார்க் வாங்கியிருப்பீங்கன்னு வைங்களேன். என்கிட்ட படிச்சுட்டு போய் எழுத 42 மார்க்னா அந்த எக்ஸ்ட்ரா 18 19 மார்க் நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அந்த மாதிரி யூ யூ கிரியேட் சம் மோட்டிவேஷன். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், என்னால முடியல அப்படின்னா யோசிங்க, ஜெனுவனாவே உங்களுக்கு முடியலையா? இப்ப நேத்து கூட வந்து இன்னைக்கு காலையில் கூட மெசேஜ் எனக்கு வந்தது, மேம் நான் மேரிடு, எனக்கு குழந்தை இருக்கு, வீட்டுல எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, எனக்கு படிக்க முடியல. இட்ஸ் a genuine reason. உங்களால படிக்க முடியலன்னா டோன்ட் புட் so much of pressure on yourself. நீங்க சமைக்கணும், நீங்க வீடு பெருக்கணும், வீடு துடைக்கணும், நீங்க வந்து என்ன சொல்றது, துணி போடணும், மிஷின்ல துணி போடணும், துணியை காய வைக்கணும், சமைக்கணும், சமைச்ச பொருள் எடுத்து பத்திரமா பத்திரப்படுத்தணும், சமையல் கடை டிஷ் வாஷ் கழுவணும், இதெல்லாம் பண்ண, குழந்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தூக்கம் தான் வரும். அந்த டைம்ல நம்ம படிக்கணும்னு நீங்க 2 மணி நேரம் உட்கார்ந்தா கூட நார்மலான ஸ்டூடெண்ட் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காரத்துக்கும் உங்களை மாதிரி ஃபேமிலிக்குள்ள இருக்கிற உமன் வந்து ஒரு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரதும் பெரிய அது ரெண்டும் ஈக்குவல். ஸோ டோன்ட் புட் ஓவர் ப்ரெஷர் ஆன் யூர் செல்ஃப். ப்ளீஸ் 8 மணி நேரம் தூங்குங்க. நான் மறுபடியும் அதான் சொல்றேன், ப்ளீஸ் 8 மணி நேரம் தூங்குங்க. 8 மணி நேரம் நீங்க தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்கன்னா நீங்க அரை மணி நேரத்துல படிச்சிருவீங்க. ஆனா அதே விஷயத்த நீங்க படிக்கணும்னா 4 மணி நேரம் தூங்கிட்டு நீங்க 5 மணி நேரம் படிச்ச கூட மடையில ஏற. நான் சொல்றேன் ப்ராமிஸ். நைட் 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு கண்டென்ட்டை அரை மணி நேரம் நீங்க படிச்சிடலாம். ஆனா நான் சீக்கிரம் தூங்குறேன், ஆனா நான் சீக்கிரம் எழுந்துருவேன், நான் 3 மணி நேரம் தான் தூங்குவேன், 4 மணி நேரம் தான் தூங்குவேன் நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த நாள் காலையில எழுந்து ஃப்ரெஷ்ஷா இருக்காது. நீங்க எவ்வளவு படிச்சாலும் உங்களுக்கு அந்த கண்டென்ட் மண்டையில ஏறாது. லாங்கர் பீரியட்ல நீங்க இது கண்டினியூஸா தூக்கத்தை கம்மி பண்ணி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல எவ்வளோ படிச்செல்லாம் மறந்து போச்சுன்ற மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷுர் 8 to 9 ஹவர்ஸ் உங்க பாடிக்கு எவ்வளவு டைம் ஸ்லீப் தேவைப்படுது, ஸ்லீப்பை கொடுத்துட்டு மிச்ச டைம்ல நீங்க படிங்க. ஓகேவா? இந்த என்டையர் சாப்டர் இப்ப நான் என்டையர் நீங்க கேட்டீங்கன்னா நான் மனப்பாடமா அப்படியே ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் சொல்லுவேன். அது மாதிரி தான் நீங்க அந்த ஜோனுக்குள்ளேயே இருங்க. புரியுதா? இப்போ நீங்க படிச்சிட்டீங்க, புரிஞ்சிச்சு, நீங்க போய் டிவியை பார்த்துட்டு ஃபன் பண்ணிட்டு ஏதோ ஒரு சீரியலை பார்த்துட்டு பாட்டு கேட்டுட்டு இதை பத்தி முடிச்சு நீங்க வரும்போது இதை மறந்துடுவீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க எங்க போனாலும் உங்க பிரெயின் வந்து இதை தான் யோசிக்கணும். அந்த மாதிரி உங்க பிரெயினை நீங்க பழக்கப்படுத்துங்க. நீங்க எப்படி பழக்கப்படுத்தணும்ல? இப்ப நீங்க போங்க டிவி பாருங்க, டிவி பார்த்தா நீங்க என்ன இந்த யோசிச்சுட்டே இருக்கீங்க, காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப் இருக்கு, ஓகே ஓகே. நீங்க மைண்ட் லெவல்ல நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும். பிசிக்கலா நீங்க எங்க போய் உட்காந்துக்கோங்க, போய் உட்காருங்க, டைனிங் டேபிள் உட்காருங்க, சாப்பிடுங்க, அம்மா பேசுவாங்க, அது கேள்வி தான். ஆனாலும் உங்க மைண்ட் எங்க தெரியுமா இருக்கணும்? காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப், ஓகே, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், ஓகே, போட்ட 5 கோர்சஸ் மாடல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஓகே, புட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் டுகெதர், ஓகே, ஃபைண்ட் தி வீக்னஸஸ், ஸ்ட்ரெங்த். உங்க மைண்ட் மட்டும் புக்ல இருக்கணும். ஆனா நீங்க எங்க வேணா போய் உட்காந்துக்கோங்க. அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா எங்க வேணா போய் உட்காருங்க, யார்கிட்ட வேணா போய் உட்காந்து பேசிக்குவாங்க. ஆனா உங்க மைண்ட் ஃபுல்லா இந்த புக்ல தான் ஃபோக்கஸா இருக்கணும். மைண்ட் ஃபுல்லா புக்ல இருக்கு. மைண்ட் ஃபுல்லுன்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க புக்ல மட்டும் உங்களோட மைண்டை செலுத்தணும். அது தவிர நீங்க சுத்தி வர நடக்குதுன்னு நீங்க கவனிச்சுக்கோங்க. ஆனா வேற எதை பத்தி நீங்க யோசிக்க கூடாது. உங்களோட ஆழ் மனசுல இருக்க யோசனை வந்து புக்கா தான் இருக்கணும். உங்க ஆழ் மனசுல இருக்க ப்ரிப்பரேஷன் வந்து புக்கா இருக்கணும், ஆடிட்டா இருக்கணும், இல்ல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இல்ல காஸ்டிங் ஃபார்முலாவா இருக்கணும். எதையோ ஒண்ணு படிப்பை பத்தி மட்டும் யோசிங்க. இப்போ பிரெயின் பிராக்டிஸ் ஆயிடும். இவ படிப்பை பத்தி மட்டும் தான் யோசிப்பா அப்படின்னு சொல்லி பிரெயின் ஹாபிச்சுவேட் ஆயிடும். அப்பதான் நீங்க பாத்துருக்கிறதுல உங்களுக்கு எப்படி ஞாபகம் வரும்? ரிவைஸ் பண்ண தான் ஞாபகம் வரும். ஒரு பொருளை ஒண்ணுமே திடீர்னு புதுசா ஒருத்தர் பாக்குறீங்க, பாத்துட்டு வீட்டுக்கு வந்து மூச்சு மறந்துடும், டக்குனு ஞாபகம் வரும். அவங்களே நீங்க 3 தடவை 4 தடவை பாருங்க, அப்ப பிராக்டிஸ் ஆகும். எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த மூஞ்சி அதே 2 கண்ணு மூக்கு வாய் தான், டக்கு ஃபேஸ் ஞாபகம் வராது, எங்கேயோ பார்த்தது யாரோ அப்படின்னு இருக்கும். இப்போ அவங்களே உங்க கிளாஸ்மேட் ஆயிட்டாங்கன்னா 3 நாள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டக்குனு ஞாபகம் வரும். ஒரு ஃபேஸ் மனசுல பதியறதுக்கே 4 வாட்டி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் எப்படி உங்களால வந்து ஒரு புக்ல படிச்சுட்டு உடனே புரிஞ்சிடும்? ஒரு புக்ல இருக்கிற விஷயத்த 5 வாட்டி 6 வாட்டி பார்த்தாதான் நமக்கு புரியும். பிகாஸ் இது எல்லாமே கொஞ்சம் ப்ரொஃபஷனல் கண்டென்ட்ங்கிறதுனால. அதான் நான் சொல்றது என்னமா, நீ எங்க வேணா போ, எதை வேணா பாரு, நீ படத்துக்கு கூட போய் நீ படத்துல பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டா வரைக்கும் படத்தை கவனி. என்னடா மொக்க போறானுங்களே அப்படின்னு தோணும்போது டக்குன்னு நீ ஏதாவது யோசி, ரிவைஸ் பண்ணுங்க. மைண்ட்ல ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கு. புட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் டுகெதர், இது 4 மார்க் 5 மார்க். யூ கீப், நீ ட்ரெயின் பண்ணு, உன்னை ட்ரெயின் பண்ணு, உன் பாடியை ட்ரெயின் பண்ணு, உன் மைண்டை ட்ரெயின் பண்ணு. அடுத்த 45 நாளைக்கு நான் வந்து இந்த சப்ஜெக்டை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டே இருப்பேன். மைண்ட் ஃபுல்லா நான் முடிச்சிட்டு இருக்க நேரம் ஃபுல்லா நான் சப்ஜெக்டை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். வேற எதை பத்தியும் நான் யோசிக்க மாட்டேன். வேற எந்த தேவையில்லாத காசிப்பு, இந்த குடும்ப பிரச்சனை, அது இது, இவங்க திட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க, எதையுமே யோசிக்காதீங்க. இப்போதைக்கு எதை பத்தி யோசிச்சா நமக்கு மார்க் கிடைக்கும், எதை பத்தி யோசிச்சா சக்சஸ் வரும் ஷீட்ல, எதை பத்தி யோசிச்சா எனக்கு ஆர்டிகல்ஷிப் நான் போலாம், எதை பத்தி யோசிச்சா எனக்கு அடுத்து நான் ஃபைனல் ஆகலாம், சிஏ ஃபைனலுக்கு போகலாம், எதை பத்தி யோசிச்சா எனக்கு பெனிஃபிட், அதை பத்தி மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். இந்த உங்களுக்கு பெனிஃபிட் அதான் யோசிக்கணும். ஆல் தி பெஸ்ட். செம்மையா ப்ரிப்பேர் பண்ணுங்க.
நம்ம வந்து நாளைக்கு ஃப்ரைடே, நீங்க என்ன பண்ணுங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் வந்து நீங்க நாளைக்கு ஒரு நாள் நீங்க லீவ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் நீங்க எல்லாமே ரொம்ப ஓவர்வெல்மிங்கா படிச்சுட்டு இருக்கீங்க. நாளைக்கு ஒரு நாள் நீங்க லீவ் எடுத்துக்கோங்க. நீங்க இந்த லீவ்ல என்ன பண்ணுங்கன்னா, இப்ப நான் ஒரு 4 நாள் என்னென்னலாம் நடத்தியிருக்கேனோ, நெறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, டைம் இல்ல மேம் படிக்க, டைம் இல்ல மேம், டைம் இல்ல மேம் சொல்றீங்கல்ல. நாளைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு, ஃப்ரீயா காலையில எழுந்து, உட்கார்ந்து என்னெல்லாம் நடத்திருக்கோம். என்ன எஸ்எம்ல 2 சாப்டர். ஓகேவா? அத உட்கார்ந்து பொறுமையா படிங்க. இல்ல ஆடிட் படிக்கணுமா? ஆடிட் எடுத்து என்னென்ன நடத்திருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 11th சாப்டர். சரி 11th சாப்டர் மட்டுமாவது படிங்க. ஏதாவது ஒண்ணு ரீசெண்டா நடந்தது உட்கார்ந்து படிங்க. நாளைக்கு ஒரு நாள் டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். உட்கார்ந்து படிங்க. சாட்டர்டே அன்னைக்கு இதே மாதிரி காலையில 7 to 9:30 நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேவா? சாட்டர்டே லீவ் வந்தா ப்ராபபிலி அந்த 9:30, 10 o'clock வரைக்கும் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்எம்க்கு நான் உங்களுக்கு சாட்டர்டே மத்தியானம் உட்காந்து இதே மாதிரி நம்ம 1ல இருந்து 2:30, 3:30, 4:30 கூட நான் எடுத்தேன். நடுவுல ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கோங்க. இல்ல மேம் எனக்கு வந்து பிரேக் வந்து நாளைக்கு வேண்டாம். நீங்க நாளைக்கு வேணா எடுத்துருங்க. நான் வேணா சாட்டர்டே, சண்டே நான் பிரேக் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னாலும் அது உங்க இஷ்டம். அது நீங்க டிஸ்கஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் ஒரு 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 தூங்கி எழுந்து திருப்பி என்கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் இல்ல தூங்கி எழுந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் தேவைப்படுதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க தான் சொல்லுங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. கேப்பே இல்லாம மார்னிங் ஆஃப்டர்நூன் போட்டு நம்ம ரொம்ப உங்கள உங்களுக்கு அந்த மாரி ஒரு நெருக்கம் தெரியுதா? உங்களுக்கு ஒரு 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 1 டே உங்களுக்கு நடுவுல வேணும்னா யூ கேன் டேக். இல்ல மேம் நம்ம வந்து ஆடிட் கிளாஸ் மட்டும் வந்து காலையில கட் பண்ணிக்கலாம். மதியானம் எஸ்எம் வேணா உட்காரலாம்னாலும் ஓகே தான் எனக்கு. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். பட் நீங்க வந்து எனக்கு அந்த ஸ்பீடுக்கு வரணும் அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? நாளைக்கு பிரேக் குடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஆமா கரெக்ட். நாளைக்கு பிரேக் ஓகே பெர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ அந்த ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒண்ணு உங்களுக்கு மைண்ட் எல்லாம் டென்ஷனா இருக்குன்னா, ரிலாக்ஸ்டா தூங்கிட்டு, ரிலாக்ஸ்டா எழுந்திரிச்சுட்டு, ஏதாவது ஒரு சாப்டர் மட்டும் கூட நீங்க படிச்சுட்டு வாங்க. அது பெட்டரா இருக்கும். ஓகே. ஸோ வில் டேக் அ பிரேக் ஃபார் டுமாரோ. ஃப்ரைடே வில் டேக் அ பிரேக். சாட்டர்டே ஐ வில் டீல் அ கிளாஸ் வித் யூ. ப்ராபப்ளி முடிஞ்சா நான் சண்டே கூட 1 ஹவர் ஏதாவது வந்து நான் உங்களுக்கு ரிவிஷன் குடுக்குறேன். இல்ல நம்ம வந்து ஐ வில் கிவ் யூ மென்டார்ஷிப் நான் குடுக்குறேன். நீங்க படிச்சது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, நீங்க எனக்கு கூகுள்ல நான் ஒரு ஃபார்ம் மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ண சொல்றேன். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நீங்க கேளுங்க. அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். சண்டே சாயங்காலம் வந்து நம்ம பேசலாம். சப்ஜெக்ட பத்தி பேசாம சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்றதுல உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. நான் கேட்டு அதுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சரியா? ம். இது எல்லாமே நம்ம பண்ணலாம். கேஸ் பேஸ்டு சினாரியோஸ் நிறைய இப்போ ரீசெண்டா அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஐசிஐ இன்ஸ்டியூட். அதுல அந்த கேஸ் பேஸ்ட் சினாரியோஸ் எடுத்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அதுல எம்சிக்யூஸ் நிறைய இருக்கு. டெஸ்ட் கண்டக்ட் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணலாம் ஒரு தடவை. பட் சாப்டர் வைஸோ இல்ல வீக்லி வைஸோ டெஸ்ட் என்னால கண்டக்ட் பண்ண முடியுமா? அந்த பொறுப்பை நான் எடுத்துட்டு சரியா செய்யலைன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால எனக்கு அது கொஞ்சம் இதுவா இருக்கு. பட் நான் பாக்குறேன். பார்த்துட்டு வாட் கேன் பி டன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு நான் முடிச்சு கொடுத்துருக்கிற போர்ஷன் என்னன்னா, எஸ்எம் நான் 2 சாப்டர் முடிச்சிட்டேன். விச் மீன்ஸ் 50 ஆமா 50ல 20 முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 40% ஆஃப் த போர்ஷன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அதை நீங்க படிக்கணும். அதே மாதிரி ஆடிட்ல சாப்டர் நம்பர் 1, சாப்டர் நம்பர் 2, சாப்டர் நம்பர் 11 முடிச்சாச்சு நம்ம. இந்த 3 சாப்டர் நீங்க படிக்கணும். இந்த 5 சாப்டரை முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு பாதி பண்ணிக்கோங்க. சாட்டர்டே ஒரு நாள் கிளாஸ் இருக்கும். சண்டே ஃப்ரீயா இருக்கும். சண்டே ஒரு தடவை நீங்க படிச்சுக்கலாம். படிச்சு கேன் ஃபினிஷ். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஐ வில் see you all on Saturday morning 7 o'clock session. சரியா? இது நான் குரூப்லயும் போட்டுறேன். ஆடிட் பசங்களுக்கும் நான் போட்டுறேன். உங்களுக்கும் சேர்த்து போட்டுடுறேன். போட்டுட்டு I will see you all on சாட்டர்டே மார்னிங். அது வரைக்கும் என்ன இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். நான் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு இந்த வாட்டி செம்மையா ரிசல்ட் வரணும். சூப்பரா ரிசல்ட் வரணும். ஓகே. எத்தனை பேர் படிக்கிறீங்க? அதுல அத்தனை பேரை எனக்கு பாஸ் பண்ணிடணும். 40 மார்க்ஸ் வாங்க முடியாம யாருமே இருக்கக்கூடாது. அவ்வளவு தூரம் உயிரை கொடுத்து படிக்கணும். நீங்களும் படிக்கிறீங்க இந்த வாட்டி. அதனால யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது. எல்லாரும் 40 பிளஸ் எடுத்து பாஸ் பண்ணிடுங்க. பிளஸ் 60 பிளஸ் 50, 55 எடுக்கிறீங்கன்னா சூப்பர். கண்டிப்பா இந்த 50 மார்க் அப்படிங்கறத நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகே. 60 எடுத்தாலும் எனக்கு ஓகே சூப்பர். 60ல எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். நீங்க 60 பிளஸ் எடுத்தீங்கன்னா உங்களை விட நான் அதிகமா நான் ஹாப்பி ஆயிடுவேன். எனக்கு அவ்வளோ வேணும். நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதனால யூ ஹேவ் டு பாஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால மேக் ஷுர் தட் புட் ஆல் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ். என்னோட எஃபர்ட் என்னென்ன முடியுமோ நானும் எஃபர்ட் போடுறேன். ரிசல்ட் வரும்போது நிறைய பேர் 60 பிளஸ், நிறைய பேர் 50 பிளஸ், அட்லீஸ்ட் நோபடி ஷுட் கெட் பிலோ 40ங்கிறது தான் என்னோட இந்த வாட்டி. அதனால தான் நான் உங்ககிட்ட எழுதுங்க படிங்க எழுதுங்க படிங்க உங்களுக்கு போட்டு டார்ச்சர் பண்றேன். இல்லைன்னா என்ன பிரச்சனையே இல்லை. அதான் நம்ம தான் ஏதோ ஒரு பணம் வாங்கியிருக்கோமே நம்ம படு கத்தி நம்ம படு போயிடலாம்ல. இன்னும் எனக்கு நீங்க பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணாத இல்லைன்னா இவ்வளவு நேரம் உட்காந்து என்ன பிரயோஜனம்?
So that's very important for you. Okay, all the best. நம்ம வந்து சமயம் படிச்சு பார்க்கலாம். Okay, all the best. Bye.